இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம நேசிக்கின்ற பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். தம்மை தாமே தற்செயலாக அல்ல, ஆனால் முழு மனதோடு தேட வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். அவரை முழு இதயத்துடன் தேடுவது என்பதற்கு நம் முழு கவனத்தையும் முழு அன்பையும் முழு சக்தியையும் முழு நேரத்தையும் பயன்படுத்துவது என்பதே அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ முழு மனசோடு நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் மேலே நம்மளை ஃபோக்கஸ் வச்சு நம்ம ஜபிக்கின்ற போது நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கர்த்தரை தேடுகின்றவருக்கோ ஒரு நன்மை குறைவுபடாது. சங்கீதம் 34 அதிகாரம் 10 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பார்த்தீங்களா? நீ தேடணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருக்காரு? ஆண்டவரே நீங்கள் வாங்க, ஆண்டவரே எங்கள் இல்லத்திற்கு வாங்க. சமாதானமே இல்லை, எதுவுமே இல்லை, வாழ்க்கை ஒரே பிரச்சனையில் போயிட்டுருக்கு. எங்கள் இல்லத்திற்கு வந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி ஜெபியுங்கள், தேடுங்கள், நிச்சயமாய் கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நம் வாழ்க்கை சில பல பிரச்சனை சந்தித்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளுமே. என்னடா இது வேதனையாகவே இருக்கேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லையே, எவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாருக்கிட்ட சொல்கிறதுனும் புரியலன்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்களா? முழு மனசோட ஆண்டோடைய பாதத்தில் உட்காந்து கண்ணீரும் கவலமாக ஜெபிச்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கண்ணீருக்கு பதிலளிக்க போகின்றார். உண்மையாகவே அவரை தெரிகின்றவர்கள் மேல் அவரது ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். இதுதாங்க அழகான வார்த்தை. உண்மையாகவே அவரை தேடுகின்றவர்கள் மேல் அவரது ஆசீர்வாதம் நிரம்பி வழியும் என்று வாக்குறுத்திருக்கின்றார். ஆண்டவர் தாமே நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார். சோர்ந்து போகாதீங்க, தினந்தோறும் ஜெபியுங்கள். முழு மனசோடு முழு ஆன்மோடு கேளுங்க. கேட்கறதுக்கு உரிமை இருக்குங்க நமக்கு. கேளுங்கள், நிச்சயமாக கொடுக்க போகின்றார். ஆண்டவரே நம் முழு இதயத்தோடு தேடும்போது அவர் நமக்கு மெய்ப்பராய் இருக்கின்றார். தாவீதை வழிநடத்ததைப் போல, அவனுக்கு தேவையற்றவை அருளியது செய்ததைப் போல நம்ம வாழ்க்கை நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளை செய்ய போகின்றார். இன்றைய நாள் எவ்வளோ பேர் வாழ்க்கை மாறி இருக்குல்ல. சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்துட்டுருக்கோம்ல. நம்முடைய வாழ்க்கையும் சாட்சி சொல்ல மாட்டோமா? நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கீங்களா? நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய போகின்றார். கர்த்தரை தேடுகின்றவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தைங்க. தேடுங்க, அவர் நிச்சயமாக நம்மளுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகின்றார். தேடுறதில்லை, ஜெபிக்கிறதில்லை, எதுவுமே பண்ணுறதில்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா? இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு நாளையும் வீணாக்கிட்டுருக்கோம். ஒவ்வொரு பொழுதையும் நம்ம வீணாக்கிட்டுருக்கோம்ல. கண்ட விஷயத்த பண்ணிகிட்ருக்கோம். தேவையில்லாத விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது தேவைடா, இந்த வாழ்க்கைக்கு எனக்கு இது தானே வேணும் அப்படின்னு சொல்லி ஓடுறீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அது கிடைக்குங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேவையில்லாததுக்கு நம்ம மூக்கு நுழைச்சி தேவையில்லாத விஷயம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை அப்படியே தான் போயிட்டுருக்கோம்ல. நம்ம வாழ்க்கைக்கு என்ன வேணும், ஏது வேணும் நம்ம யோசிக்க முடியும். நம்மளால் பண்ண முடியாது ஒன்றுமே இல்லைங்க. நிச்சயமாக உங்கள்கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்குது, அதை வெளிக்கொண்டு வாங்க, வெளியில் வாங்க, பார்த்துக்கலாங்க. உங்கள் முழு இதயத்தோடு அவரை தேடுகின்ற நாள் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாக்குறுத்திருக்கின்றார். தேடுங்க. நமக்கு வாழ்க்கையில் சில பல அற்புதங்களை நடத்த போகின்றார். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் உங்கள் வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்க போதுங்க. இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். பிரச்சனை தான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வலி வேதனை தான், என்ன பண்ணுறதுன்னு புரியல, கலங்காதீங்க. சொல்லுங்கள் ஏசப்பா கிட்ட, மனவிட்டு ஜெபியுங்கள். அவர் முன்பாக ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நமக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் எல்லாமே நன்மையினால் முடிய போகின்றது. இன்றைக்கி எவ்வளோ சங்கடங்கள், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வலி வேதனை இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அவர் பார்த்து பாருங்க. இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக உம்மை சோத்தரிக்கின்றனப்பா. முழு இதயத்தோடும் உம்மை தேடினால் நிச்சயமாகவே உம்மை கண்டுபிடிக்க முடியும் என்ற வாக்கு தத்துவத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா. முழு கவனத்தோடு
நம்பிக்கையுடனும் உண்மையான தியாகத்துடனும் உம்மை தேடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. உம்மை அனுதினமும் தேடுவதற்கு தடையாக கவனத்தை சிதறடிக்க செய்யும் எல்லாவற்றையும் அகற்றேறல வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. அதிகாலையிலும் இரவிலும் உம்மை தேடிய இயேசுவை போல ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாருமப்பா. எல்லாவற்றையும் காட்டிலும் உன் மீது தியாகமாக இருக்கின்ற உம்மையே நேசிக்கின்ற முழு இதயத்தை தாங்கன்னு சொல்லி கேட்குறேன்ப்பா. எங்கள் வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஆண்டவரே, நீரே மீட்பராக எங்களுக்கு வேண்டியவற்றை அருளுகின்றவராக விளங்குவதற்காக சாட்சியாக திகழ வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உம்மை நாங்கள் தேடுவதால் உம்முடைய சமாதானத்தையும் அருள் கொடைகளையும் பாதுகாப்பையும் தந்து எங்களை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உம்முடைய பரிபூர்ண சித்தத்திற்கு ஏற்ப ஐஸ்வர்யத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கரங்களால் தொடு நோயில் அகற்றி போடுவீராக. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்கப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன்ப்பா. எல்லோரும் இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.